அரசியல்னா என்னன்னு நம்ம திமுக கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு மற்ற கட்சிகளான தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கு திமுக இன்டைரக்டாக என்னென்ன சதி வேலைகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 கருத்து கணிப்பு முடிவுகள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனது. அதாவது 2026 யார் முதல்வர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு முடியும். எந்தெந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவாங்க, எத்தனை தொகுதியில் திமுக, தமிழக வெற்றி கழகம், அதிமுக வின் பண்ணும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியானது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே தளபதிக்கு சாதகமாக பல மடங்கு இருந்தது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு அரசியல் என்ன, எதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு ரகசியம் என்ன, இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது ஒரு பெரிய அரசியல் ஞானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரைவேட் கல்லூரி எடுத்த கருத்து கணிப்பு முடிவு. அந்த கருத்து கணிப்பு முடிவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு முடிவு. அதில் கிட்டத்தட்ட 38% ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 18% தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 14% எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 8% சீமான் அவர்களுக்கும் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. இதை பார்த்த எல்லாருமே தமிழகம் முழுவதும் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் சுற்றுப்பயணம் கூட செல்லலை, அதற்குள்ளே எதிர்கட்சி தலைவராக வந்துட்டாங்க. ஸோ தளபதிக்கு இந்த அளவுக்கு மாசு இருக்கா அப்படி சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு கருத்து கணிப்பு. அதுக்கப்புறமா இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்தது. 2026 யார் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் 38% திமுகவுக்கு ஓட்டும், 28% தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த 2 கருத்து கணிப்பு கூட ஓகே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு கருத்து கணிப்பை 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதிகள் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எத்தனை தொகுதிகள் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவு. அதில் தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் 15 to 95 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் 15 to 95 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களுக்கு 39% மேலே வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் 60% தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா திமுக பொறுத்த வரைக்கும் 35% வாக்குகளும், முக்கியமாக 40 தொகுதிகள் மட்டுமே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதிமுக பொறுத்த வரைக்கும் 23 தொகுதிகள் தான் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் தொடர்ந்து அதிமுகவை 3வது கட்சியாகவே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அதிமுக 3வது கட்சியாக வைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2026 திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே, வேறு எந்த கட்சிக்கும் போட்டி கிடையாது அப்படி சொல்லி ஓப்பனாக நரேஷனை விட்டு இருப்பாங்க. ஸோ தன்னோட எதிரி பலமாக இருந்தால் தான் போட்டி பலமாக இருக்கும், தானும் பலமாக வளருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு அரசியல் ஞானத்தை தளபதி அவர்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஓகே, தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. திமுகவை எதிர்த்தா தான் தளபதி அவர்களுக்கு ஆதரவு பெருமளவில் அதிகமாக கிடைக்கும், அதுதான் ஆளும் கட்சி. அதனால் திமுகவை தளபதி எதிர்க்கிறாங்க. ஆனால் திமுக தளபதிக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கு. என்னடா சொல்கிற, எதுக்கு திமுக தளபதிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கேள்வியிலும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் சொல்லும்போது பாதி பேர் கமெண்ட்டில் திமுகவோட பி டீம் டிவிக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அதாவது ஒரு கருத்து கணிப்பு முடிவு, அதாவது சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண கருத்து கணிப்பு முடிவு 15 to 95 தொகுதி திமுக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண கருத்து கணிப்பு முடிவு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதை
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிர்வாகிகள் கிட்ட வந்து ஒரு இதை வந்து ஒரு கட்டளை வந்து போட்டிருக்காங்க. ஸோ திமுக ஆளும் கட்சியை வந்து கருத்து கணிப்புகள் வந்து ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பித்தவர்கள் வந்து கருத்து கணிப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியல, நாமளும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்வாகிகளுக்கும் ஒரு உத்தரவு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து டிவிக்கு எடுத்த கருத்து கணிப்பு முடிவு, அதனால் டிவிக்கு முதலாவது இடத்துல இருக்கு. மற்ற கருத்து கணிப்பு முடிவுக்கும் ஜெனரலான கருத்து கணிப்பு முடிவு தானே, அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துல வந்து இருக்கு. மேபி வந்து இன்னும் வந்து சில காலங்கள் போகும், அதாவது இன்னொரு 6 மாசத்துக்கு அப்புறம் முதல் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள எழும். இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வந்து வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து திமுக சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை இப்போ புரியுதா, திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வந்து தெரிவிக்குதுன்னு. ஸோ ஏன் தமிழக வெற்றி கழகத்து திமுக வந்து ஆதரவு தெரிவிக்குது? ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வளர்ந்து கொண்டு தான் இருக்கு. திமுக வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து 2வது இடத்துல வந்து வச்சா, அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து என்னதான் தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துல இருந்தாலும் அவங்கள 3வது இடத்துக்கு வச்சுட்டு அதிமுகவை 2வது இடத்துல வச்சிருக்கலாம். எதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை 2வது இடத்துல தொடர்ந்து வந்து புஷ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா திமுகவை வீழ்த்த முடியும் என்றால் அது அதிமுக மட்டுமே வந்து முடியும். இப்போ இருக்க களசூழல், இந்த களசூழல் எப்போ வேணா மாறலாம். ஆனால் இப்போ 2026 திமுக வீழ்த்தோம்னா அது வந்து அதிமுகவால் மட்டுமே வீழ்த்த முடியும். அப்படி இல்லைன்னா வந்து 3வது ஒரு பெரிய கூட்டணி வந்து உருவாக வேண்டும். ஸோ இப்போ அது தமிழக வெற்றி கழகத்தை நம்ம 2வது பெரிய கட்சியாக வைக்கும்போது அதிமுகவோட பலம் வந்து நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தொடர்ந்து வந்து திமுக செய்த சாதனைகளை பற்றி பேசுகிறத விட வந்து அதிமுகவோட உள்கட்சி பூசல், உள்கட்சியில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணுவதற்காக வந்து பல விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வேலை தான் இதுவும். அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுவதற்காக 3வது இடத்துல வந்து அதிமுக வந்து வச்சுருக்காங்க. இதனால் வந்து மக்களுக்கு எப்படி தோணும் பார்த்தீங்களா, வந்து அதிமுக 3வது இடத்துல இருக்கு. தளபதி தான் 2026 வந்து திமுகவை வீழ்த்தக்கூடியவர், ஸோ தளபதிக்கு வாக்கு போடும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு வந்து போடுவாங்க. இதனால் தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் 25லிருந்து 25% மேலே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, இந்த வாக்குகள் பெரும்பாலும் வந்து அதிமுகவிலிருந்து தான் பிரிந்து போகும். திமுகவிலிருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள், முக்கியமாக எல்லாரும் சொல்வது என்னென்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவிலிருந்து கம்மியாகும், திமுகவிலிருந்து தளபதிக்கு போகும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ரொம்பவே குறைவு. அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் அதிகமாகும். ஸோ இதனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அதிமுகவால் வந்து திமுகவை 2026 வீழ்த்தவே முடியாது. முக்கியமாக வந்து நாமளே பலமாக தான் இருக்கும். எதுக்கு அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிடும். இது வந்து கம்ப்ளீட்டான திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சூப்பராக வந்து திமுக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். இதனால் வந்து அதிமுகவுக்கு தான் தொடர்ந்து வந்து பின்னடைவு வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் பெரும் பின்னடைவாக தான் இருக்கும். ஆனால் வந்து கள சூழல் எப்படி வேணால் மாறலாம், 2026 என்ன வேணால் நடக்கலாம். சரி, ஓகே, இந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையுமே விட்டுருங்க. 2026 திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி எந்த கட்சி அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது அதிமுகவாக இருக்கலாம், தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், நாம் தமிழக கட்சியாக கூட இருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.